வெல்கம் டு ஸ்மார்ட் குக்கிங் வித் ரம்யா. தர்பூசணியை சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி போட்டுடுறீங்களா? இனிமே அப்படி செய்யாதீங்க. இதை வச்சு நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். ஆல்ரெடி 3 ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது 4வது ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தர்பூசணியோட தோலை எடுத்துக்கோங்க. அதில் பிங்க் கலரில் இருக்கும் பாருங்கள். இதை நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். இதை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நம்ம ரெசிபி லைட்டாக இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த தோலை எடுத்துடுறோம். அதுக்கடுத்து பச்சை கலரில் இந்த தோல் இருக்குது பாருங்கள். இதையும் ஃபுல்லாக கொஞ்சம் கூட விடாமல் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த தோல் ரொம்பவே ஹார்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை சேர்த்து செய்யக்கூடாது. இந்த தோல் கொஞ்சம் கூட இல்லாத அளவில் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இந்த பச்சை கலர் தோல் நமக்கு வேண்டாம், தூக்கி போட்டுடலாம். இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம். இதை தர்பூசணி தான் வச்சு செஞ்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்தளவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தூக்கி எறிகிற பொருளில் கூட இந்த மாதிரி க்ரியேட்டிவாக செஞ்சு பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த தோல்லையும் தர்பூசணி எந்த அளவு சத்துக்கள் இருக்கோ அதே மாதிரி இந்த தோல்லையும் சத்துக்கள் இருக்குது. எல்லாத்தையும் இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தர்பூசணியோட தோலில் கூட்டு செய்யலாம், அல்வா செய்யலாம், ஐஸ்கிரீம்ஸு, கேக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுற டூட்டி ஃப்ரூட்டியெல்லாம் செய்யலாம். இது 3மே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தர்பூசணியை. இது அளந்து எடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு 3/4 கப் அளவு தர்பூசணி கட் பண்ணினது. நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி கழுவிட்டு நான் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். அல்லது ரீஃபண்ட் ஆயில் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்குங்க. சீரகம் பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிங்க. வெங்காயம் நல்லா வதங்கு, கொஞ்சம் கலர் மாறணும். அந்தளவு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தர்பூசணியையும் இதில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்குங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்ததுக்கப்புறமா பாருங்கள், கலர் நல்லா மாறி வந்துருச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு பச்சை வாசம் போகிற அளவு வதக்கிக்கலாம். அவசரப்பட்டு தண்ணி ஊற்றிட வேண்டாம். பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள். அடுத்து இதில் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க ஒரு தடவை. இது கொஞ்சம் தான் வெந்திருக்கு. 1 டம்ளர் பருப்பை 2 வெள்ளைப்பூண்டு சேர்த்து நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பருப்பு மசிச்சுட்டு இதில் சேர்த்துக்குங்க. அப்போ தான் சாம்பார் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லா திக்காக கிடைக்கும். பருப்பு மசிக்காமல் சேர்த்துறாதீங்க. பாத்திரத்தையும் கழுவி தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியையும் கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்குங்க. ஒரு தடவை இந்த சாம்பார் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடிக்கடி செய்வீங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். இந்த சாம்பார் சவ் சாம்பார்லாம் நம்ம வச்சோம்னா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ஒருலாம் இருக்காது.
டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமான குறிப்பு, சவ் சவ் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். ஆனால் இந்த தர்பூசணி கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் இறக்குங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி அப்லோட் பண்ண நம்ம தர்பூசணி தோல் ரெசிபீஸும் ட்ரை பண்ணி பாருங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம். வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.